அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நீட் 2025 எக்ஸாமினுடைய கொஸ்டின், அதுவும் கெமிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர் கீ அண்ட் எக்ஸ்பிளனேஷன் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க ஃபஸ்ட் கொஸ்டினை பார்த்துடலாம். த ரேஷியோ ஆஃப் த வேவ் லென்த் ஆஃப் த லைட் அப்சார்ப்ட் பை அ ஹைட்ரஜன் ஆட்டம் when it undergoes n is equal to 2 to 3, n is equal to 4 to 6 transition respectively. இதனுடைய ரேஷியோ என்னன்னு கேட்டுக்கிறாங்க. 1/36 1/16 1/9 1/4 அப்படிங்கிறது. அப்போ இந்த ரேஷியோ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு இந்த ரிச்பெர்க் ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு எழுதிக்கிடணும். இப்போ ரிச்பெர்க் ஃபார்முலா 1/λ is equal to RH 1/n1² minus 1/n2². இப்போ அந்த ஃபார்முலாவை எழுதியாச்சு. அப்போ இந்த n1² அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து லோயர் எனர்ஜி, இந்த n2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஹையர் எனர்ஜி ஆர்பிட். ஓகே, இப்போ அந்த வேல்யூஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அதை n1ல் இந்த n is equal to 2, அதே போல் n is equal to 3 இது நம்ம என்ன பண்ணிடலாம், சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு என்ன ஆன்சர் வருது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ டிரான்சிஷன் 1 வந்துட்டு n is equal to 2 to 3, அதே போல் டிரான்சிஷன் 2 பார்த்தீங்கன்னா 4 to 6 நடந்திருக்குது. அப்போ அந்த ஃபார்முலாவை எழுதியாச்சு. இப்போ நம்ம அந்த n is equal to 2 to 3 நம்ம அதில் அப்ளை பண்ணிடலாம். அப்போ இதை ஃபஸ்ட்டு டிரான்சிஷனை λ1ன்னு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு டிரான்சிஷனை λ1. இப்போ 1/λ1 is equal to, இப்போ அதில் RH 1 அந்த n1 பதில் இதில் 2² போட்டுடலாம், மைனஸ் 1/3² போட்டுடலாமா? ஓகே, இப்போ இதில் RH நம்ம வேல்யூஸ் போட வேண்டாம், அது வந்துட்டு கேன்சல் ஆயிரும். இப்போ இந்த 1 λ1க்கான வேல்யூ என்ன வரும்? அப்போ RH is equal to 1/4 minus 1/9. அப்போ இதுக்கான இந்த எல்சிஎம் எடுத்து இதை சால்வ் பண்ணியாச்சுன்னா எவ்வளோ வரும்? இந்த RH 5/36 வரும். RH 5/36. அப்போ λ1 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்தபடியாக செகண்ட் டிரான்சிஷன் λ2 நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? 1/λ2 RH, அதில் இந்த 4² n1க்கு பதிலாக 4², n2க்கு பதிலாக 6² போட்டாச்சு. 1/16 minus 36. இப்போ இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்து போட்டாச்சுன்னா எவ்வளோ வருது? இந்த 5/144 வருது. 5/144. இதுக்கு பார்த்தீங்கன்னா 5/36, இங்கே வந்து 5/144. இப்போ நாம் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். அதாவது λ1/λ2னுடைய ரேஷியோ. இப்போ λ1க்கு நம்ம என்ன போடணும்? 1/λ1 போடணும். இப்போ λ2க்கு என்ன போடணும்? இந்த λ அதே போல் இந்த மாதிரி போட்டுவிடுங்களா. λ2க்கு 1/λ2 போடணும். அப்போ λ2 மேலே வந்துடுமா? ஓகே, அப்போ λ2/λ1. இப்போ இதுதான் இந்த ரேஷியோ. அப்போ λ2 எங்கே இருக்குது? இந்த இருக்குது பாருங்கள். அதே போல் இந்த 5 கேன்சல் ஆயிரும். இல்லை 5 கேன்சல் ஆகிட்டுனா நமக்கு என்ன இருக்கும்? இந்த இது அப்படி நம்ம மாற்றி போட்டுடலாமா? அப்போ எப்படி வரும்னு பாருங்கள். λ2 மேலே இருக்குது. அப்போது 5/144 டிவைட் பை 5/36. அப்போ இதில் 5 கேன்சல் ஆகிடும். 36 மேலே கொண்டு போயிருங்க. ஸோ 36 டிவைட் பை 144 எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த 0.25 வரும். 0.25 இல்லைன்னா 1/4 நமக்கு அதில் வரும். அப்போ இதுதான் இதுக்கான கரெக்டாக ஆன்சர். அப்போ ஆப்ஷனில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ? அப்போ இதில் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் கேட்டுக்கிறாங்க. அப்போ ஒரு 5 ஆப்ஷன் இருக்குது. அப்போ அன்லைக் கேலியம் விச் ஹேஸ் எ ரிலேட்டிவ்லி ஹை மெல்டிங் பாயிண்ட், சிசிஎம் ஹேஸ் எ வெரி லோ மெல்டிங் பாயிண்ட் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறாங்க. அடுத்தபடியாக ஆன் த பவுலிங் ஸ்கேல் த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூஸ் ஆஃப் நைட்ரஜன் அண்ட் குளோரின் ஆர் நாட் ஈக்குவல். அதுக்கப்புறமா இந்த ஆர்கான் K+, Cl-, Ca2+, S2- ஆர் all isoelectronic species. The correct order of first ionization enthalpies is sodium, magnesium, aluminum, silica. The atomic radius of cesium is greater than that of lithium and rubidium. இதில் வந்து நம்ம இந்த கரெக்ட் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். எந்தெந்த ஸ்டேட்மெண்ட்லாம் கரெக்டு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்போ இதில் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் இந்த கேலியம் அண்டு சீசியம் கொடுத்துக்கிறாங்க. ஸோ அதனுடைய மெல்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் அவ்வளோவா கிடையாது. இது 302னா இது வந்து 303. சரிங்களா? அப்போ பாருங்கள், இந்த கேலியம் அண்ட் சீசியம் இது வந்து வெரி லோ மெல்டிங் பாயிண்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க.
ஸோ ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மெல்டிங் பாயிண்ட் தான். 303, இது வந்து 302. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த பாலிங் ஸ்கேலில் இந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் நைட்ரஜன் அண்டு குளோரின் ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 3 வருது. ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும், இதில் அப்ராக்சிமேட்டாக 3 வருது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த 18 எலக்ட்ரான்ஸ் ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ், ஆர்கான், K+, Cl- எல்லாமே பார்த்தீங்கன்னா 18 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அடுத்தபடியாக இந்த அயனைசேஷன் என்தால்பி, சிலிக்கா, அடுத்தபடி மெக்னீசியம், அலுமினியம், அடுத்தபடியாக சோடியம். ஆனால் அங்கே வந்து இந்த ஆர்டர் வந்து தவறுதலாக கொடுத்துக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சிலிக்கா, அடுத்தபடியாக அலுமினியம் இருக்குது. அப்போ அது வந்து ராங் ஸ்டேட்மெண்ட். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த generally down the group atomic radius increases. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த atomic radius of cesium is greater than that of lithium and rubidium. இருக்கிறதுலேயே சீசியம் தான் கடைசியில் இருக்குது. அப்போ கண்டிப்பாக அதனுடைய ஆட்டோமிக் ரேடியஸ் வந்துட்டு அதிகமாக தான் இருக்கும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா எதெல்லாம் கரெக்டு அப்படின்னா இந்த சி ஆப்ஷன் ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசியஸ் அது கரெக்டு. அதுக்கப்புறமா இந்த ஆட்டோமிக் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா கீழே போக போக நமக்கு வந்து ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகும். இந்த ரெண்டு ஆப்ஷனும் கரெக்ட், அதாவது C and E only. அப்போ ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். மற்றது எல்லாமே ராங் ஸ்டேட்மெண்ட். அடுத்தபடியாக இதில் வந்து லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 கொடுத்துக்கிறாங்க. இதில் வந்து இந்த கேட்டயான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எந்த குரூப் அனாலிசிஸில் எந்த குரூப் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்போ கோபால்ட் 2+, மெக்னீசியம் 2+, லெட்டு, அலுமினியம். இப்போ இதில் ஈஸியாக கண்டுபிடிக்கிறது மெக்னீசியம் பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம், அது எங்கள் குரூப் தான், 6th குரூப் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தபடியாக லெட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு குரூப். அப்போ இந்த ரெண்டையும் வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ பாருங்கள், இப்போ பி ஆப்ஷன் வந்து குரூப் 6 வரணும். அப்போ 4. பி ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள், 4. அதே போல் இந்த சி ஆப்ஷன் லெட்டு அது வந்து குரூப் 1. அப்போ பாருங்கள் சி வந்துட்டு 1. இப்போ இந்த ரெண்டையும் வச்சு நீங்கள் ஈஸியாக கரெக்ட் ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஆப்ஷன் டி தான் சி. இப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்போ ஏ பார்த்தீங்கன்னா எங்கே வரும், அப்போ ஏ வந்து குரூப் 4, கோபால்ட் வந்துட்டு குரூப் 4. அடுத்தபடியாக இந்த அலுமினியம் பார்த்தீங்கன்னா இந்த குரூப் 3ல் வரும். அலுமினியம் வந்துட்டு குரூப் 3. பாருங்கள், கோபால்ட் 2+ குரூப் 3 கேட்டயான் precipitated as hydroxide in the presence of ammonium chloride and ammonium hydroxide. ஈஸியாக இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தபடியாக மெக்னீசியம் 2+ இருக்குது பாருங்கள், இது வந்துட்டு எப்படி ப்ரிசிபிடேட் ஆகும், இந்த மெக்னீசியம் பாஸ்பேட் இல்லைனா மெக்னீசியம் கார்பனேட். இது வந்து குரூப் 6 கேட்டயான். லெட்டு பார்த்தீங்கன்னா லெட் குளோரைடாக அது வந்து ப்ரிசிபிடேட் ஆகும். இது வந்துட்டு குரூப் 1 கேட்டயான். ப்ரிசிபிடேட் ஆஸ் குளோரைட் வித் டைல்யூட் HCl ஆட் பண்ணும்போது அங்கே எல்லோ கலர் அந்த நமக்கு ப்ரிசிபிடேட் வரும். அடுத்தபடியாக அலுமினியம் 3+, இது வந்துட்டு குரூப் 3 கேட்டயான் precipitated as hydroxide with ammonium hydroxide in the presence of ammonium chloride. இப்போ இதையும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஒரு ஈஸி கொஸ்டின் தான் இது. அடுத்தபடியாக predict the major product P in the following sequence of reaction. அப்போ இதில் இந்த ஒரு 5 member ரிங்கு வித் டபுள் பாண்டு CH3 கொடுத்துக்கிறாங்க. அப்போ இங்கே வந்து HBr, பென்சாயில் பெராக்சைடு, KCN, அதுக்கப்புறமா இந்த சோடியம் அமல்கம் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் எத்தனால் கொடுத்துக்கிறாங்க. அப்போ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த HBr கொடுத்துக்கிறாங்க. இங்கே வந்து டபுள் பாண்ட் இருக்குது. அப்போ டபுள் பாண்டில் இந்த ஆன்டி மார்கானிக்கப் ரூலை பேஸ் பண்ணி இதில் இந்த நம்ம அடிஷன் பண்ணணும். அப்போ இதில் HBr இருக்குது, HBr. அப்போ இந்த H+, Br- அது வந்துட்டு செப்பரேட் ஆகும். அப்போ ஆன்டி மார்கானிக்கப் ரூல் படி இந்த Br வந்துட்டு எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஸ் சப்ஸ்டிடியூட்டட் பொசிஷனுக்கு போகும். அப்போ இங்கே இந்த Br- பார்த்தீங்கன்னா லெஸ் சப்ஸ்டிடியூட்டட் கார்பன் ஆட்டம் எங்கே இருக்குது அங்கே தான் போகும். அப்போ லெஸ் சப்ஸ்டிடியூட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் லெஸ் சப்ஸ்டிடியூட்டடாக இருக்குது. அப்போ அந்த Br- அங்கே தான் போகும். அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ Br- இதில் அட்டாக் பண்ணி எழுதிடலாமா, அட்டாக் பண்ணி எழுதியாச்சுன்னா ஈஸியாக இருக்கும். Br- அட்டாக் பண்ணுறேன், இது என்ன ஆயிரும், இங்கே வந்துடும். இப்போ H+ எங்கே போகும், இங்கே போயிடும். அப்போ என்ன ஆகும்னு பாருங்கள், இப்போ Br இங்கே வந்துருச்சு. அப்போ இதில் வந்துட்டு CH3 ஆல்ரெடி இருக்குது, இது நமக்கு மைனஸ் இருக்கும். இந்த மைனஸ் டேக்ஸ் H+, அப்போ என்ன ஆயிரும், இதில் வந்து H ஆயிரும். அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு இதில் அடிஷன் நடந்தாச்சு. ஆன்டி மார்கானிக்கப் ரூல் படி இதில் அடிஷன் நடந்தாச்சு. இப்போ அடுத்தபடியாக KCN. அப்போ KCN எப்படி உங்களுக்கு வந்து ஸ்ப்ளிட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா K+ Cn- அது வந்து ஸ்ப்ளிட் ஆகும். அப்போ இதில் இந்த நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன், அப்போ இதில் Br வந்துட்டு
பிஆர் மைனஸ் வந்து நியூக்ளியோஃபைல். அப்போ அந்த பிஆர் மைனஸ் பதில் சிஎன் மைனஸ் வந்து ரீப்ளேஸ் ஆகும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா பிஆருக்கு பதில் என்ன பண்ணிடலாம், இந்த சிஎன்னை போட்டுக்கிடலாம். ஓகே, அதுக்கப்புறமா இங்கே என்ன கொடுத்துக்கிறாங்க, ரிடக்ஷன் சோடியம் அமால்கம். இந்த ரிடக்ஷன் பண்ணணும். ரிடக்ஷன் பண்ணும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிஎன் இருக்கு இல்லையா, சயனைடு CH2 NH2வாக அது மாறிடும். ரிடக்ஷன் நடக்கும்போது சிஎன் வந்துட்டு CH2 NH2. அப்போ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அப்போ இதில் இங்கே வந்துட்டு CH3 CH2 NH2 இருக்குது. அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த CH2 NH2 இந்த இடத்துலையே சப்ஸ்டியூட் ஆகிருக்குது. அப்போ இது வந்துட்டு கண்டிப்பாக வராது. அடுத்தது CH3 CN இது வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ராடக்டாக கிடைக்கும். அதுக்கப்புறம் ரிடக்ஷன் பண்ணலை, இதுவும் கிடையாது. அப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். த ஃபாலோவிங் ஆர் பேராமேக்னெட்டிக். NaCl4 minus, NaCO4, NaCN4 minus, NaH2O6 plus, NaPbH3 4. இதில் எதெல்லாம் பேராமேக்னெட்டிக் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்போ இது கொஞ்சம் டைம் கன்சூமிங் தான். அப்போ NaCl4 மைனஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து Na2 ப்ளஸ்ஸு, நிக்கலுக்கு வந்துட்டு Na2 ப்ளஸ் வரும். அது X minus 4 is equal to minus 2, X is equal to minus 2 plus 4 என்ன வந்துடும், ப்ளஸ் 2 வந்துடும். இப்போ நிக்கலுக்கு ப்ளஸ் 2, அப்போ என்ன இருக்கும், இங்கே வந்து D8S2 இருக்கும். அந்த 2 வந்து கேன்சல் பண்ணிடலாம். அப்போ D8 மட்டும் இருக்கும். இப்போ D8ல் பார்த்தீங்கன்னா இந்த அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் வந்து 2 இருக்கும். 1 2 3 4 5 6 7 8. இப்போ இதில் 2 அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்போ அது வந்துட்டு பேராமேக்னெட்டிக். அடுத்தது NaCO4. இப்போ NaCO4ல் பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜ் எதுவுமே இல்லை. அப்போ அங்கே வந்துட்டு Na வந்து 0 ஸ்டேட்டில் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் தான் இருக்கும். அங்கே வந்து 3D8 4S2 இருக்கும். டோட்டலாக 10 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அங்கே வந்து அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் எதுவுமே இருக்காது. ஏன்னா வந்து CO வந்து ஸ்ட்ராங் ஃபீல்டு இருக்காங்க, எல்லாமே பேரிங் ஆயிரும். இப்போ D10 ஆயிரும். D10ல் வந்து எல்லாமே பேர்டாக இருக்கும். இப்போ அங்கே வந்து 0 அன்பேர்டு எலக்ட்ரான். அது NaCN4 2 மைனஸ். அப்போ இங்கேயும் அதே போல் பாருங்கள் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்போ 3D8 இங்கேயும் பார்த்தீங்கன்னா CN வந்து ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் அப்படிங்கிறதுனால எல்லாமே பேரிங் ஆயிரும். இப்போ NaCl4ல் பேரிங் ஆகலை, 2 எலக்ட்ரான்ஸ் இருந்ததுலேயே அன்பேர்டு. இங்கே வந்துட்டு பேரிங் ஆயிரும். அப்போ இங்கே வந்துட்டு 0 அன்பேர்டு எலக்ட்ரான். இது வந்து டயாமேக்னெட்டிக் தான். அடுத்து NaH2O6 இங்கே வந்து 2 அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கும். இது வந்துட்டு ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் கிடையாது, H2O. அப்போ இங்கே வந்து Na2 ப்ளஸ், அதே போல் இங்கே D8 இருக்கும். அப்போ D8ல் 2 அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கும். அடுத்து NaPbH3 4 இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜ் கிடையாது, ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்துட்டு 0 தான். அப்போ இங்கேயும் அதே போல் 0 அன்பேர்டு எலக்ட்ரான். இது என்னது தான், இந்த டயாமேக்னெட்டிக் தான். இப்போ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இந்த இந்த ஃபஸ்ட்டு A அண்ட் D, A and D. ஆப்ஷன் 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். MCQ இருக்குது. நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் இந்த நீட் எக்ஸாமுக்கான ஆன்சர் கீ வித் எக்ஸ்பிளனேஷன் நம்ம பார்த்துடலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போ தான் என்னோடய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.